Dear student, exercise number 2.4ல 8th sum பாருங்க. A path 5 meter wide runs along the inside of the rectangular field. The length of the rectangular field is 3 times of the breadth of the field. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 டைம்ஸ் த பிரெத்தாக இருக்கணும். அப்போ 3 இன்ட்டு பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ஏரியா ஆஃப் த பாத் இஸ் 500 மீட்டர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த பாத் இதில் 500ன்னு ஃபைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. தென் ஃபைன் த லென்த் அண்டு பிரெத் ஆஃப் த ஃபீல்டு. லென்த் அண்டு பிரெத் இங்கே பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்காங்களா, சாரி, லென்த் அண்டு பிரெத் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லும் பியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த பாத் ஆஃப் த ஏரியா ஆஃப் த பாத் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியில் நம்ம ஏரியா ஆஃப் த பாத்தை நம்ம கண்டுபிடிப்போம். பட் ஆனால் இந்த சம்மில் ஏரியா ஆஃப் த பாத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் ஃபீலோட லென்த்தும் பிரெத்தும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் நமக்கு தெரியாது. சரியா? அந்த பாத்தோட வைடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த பாத்து 500, அந்த பாத்தோட வைடு வந்து 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சம பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க, லெட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு, அதாவது அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட, இங்கே பாருங்கள், இது வந்து ரெக்டாங்குலர் ஃபீல்டு, இதோட லென்த்தும் இதோட பிரெத்தும் அவங்க கொடுக்கவே இல்லை. சொல்கிறது புரியுதா? ஓகேவா? இப்போ இதான் பாத்து, இதுதான் வந்து நடைபாதை, இதெல்லாம் வந்து பாத்து, ரெக்டாங்குலர் பாத்து இதுதான். ஓகேவா? அப்போ ரெக்டாங்குலர் பாத்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்சைடில் ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கிறப்பல வரும். ஓகேப்பா? இப்போ இது அவுட்டர் ரெக்டாங்கிள், இது வந்து இன்னர் ரெக்டாங்கிள் அப்படின்ட்டு. இந்த பாத்தோட வைடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 5 மீட்டர் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இந்த இன்னர் ரெக்டாங்கிளோடது வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம், லென்த் வந்து ஸ்மாலஸ்ட் எல், பிரெத் வந்து ஸ்மாலஸ்ட் பி அப்படின்னு எடுப்போமா. இப்போ இதில் எந்த வேல்யூஸுமே அவங்க கொடுக்கல. கேபிட்டல் எல் கேபிட்டல் பியும் கொடுக்கல, ஸ்மாலஸ்ட் எல் ஸ்மாலஸ்ட் பி அப்படிங்கிறதும் கொடுக்கல. முதல்ல நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் நமக்கு இந்த பாத்தோட ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் அவங்க இந்த பாத்து வந்து அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சி என்னன்னு கொடுத்துருக்காங்க, 500 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த பாத்தோட வேல்யூஸ் அவங்க ஃபைன் பண்ணி கொடுத்ததுனால அதே பாத்தோட ஃபார்முலாவை எடுத்து தான் இந்த எல் பிங்கிற வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதுமே ஒரு சம்மில் கொடுக்காததை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துப்போம் இந்த இடத்துல. அப்போது கிவன் தட் பாருங்கள், லெட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு, இந்த அவுட்டர் ரெக்டாங்குலர் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு என்னன்னு கொடுக்கல. அப்போ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், வேரியபிள் எக்ஸ்ஒய்க்கு பதிலாக லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு தானே, அப்போ எல் அப்படின்னு எடுத்துக்கலாம், எல் மீட்டர். பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பி மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் பி. அப்போ இதோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எல் இன்ட்டு பி மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துலாமா? இதை சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அடுத்து இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்சோ கிவன் லென்த் ஈக்குவல் டு, இது எதுவுமே கொடுக்கல, எல்லோட வேல்யூஸ் அவங்க கொடுக்கல. பட் ஆனால் அதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லென்த் அப்படிங்கிறது 3 டைம்ஸ் பிரெத் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் லென்த் ஈக்குவல் டு 3 டைம்ஸ், 3 டைம்ஸ்னால் மல்டிப்ளைன்னு அர்த்தம், 3 டைம்ஸ் பிரெத்து. அப்போ 3 பிரெத் அப்படின்னா கேபிட்டல் பி. இப்போ எல் ஈக்குவல் டு 3 கேபிட்டல் பி அப்படின்னு வருமா நமக்கு? சொல்கிறது புரியுதா? வித் ஆஃப் த பாத் அவங்களே கொடுத்துருக்காங்களே சம்மில், டபிள்யூ ஈக்குவல் டு 5 மீட்டர் அப்படின்ட்டு. இதெல்லாம் நமக்கு சம்மில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் எல் ஸ்மாலஸ்ட் பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்மாலஸ்ட் எல் ஸ்மாலஸ்ட் பியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, லென்த் ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் மைனஸ் 2W. இந்த கேபிட்டல் எல்லுக்கு வந்து எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 3B, எல் அப்படின்னாலும் 3B அப்படின்னாலும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த எல்லுக்கு பதிலாக 3B அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம் இந்த இடத்துல. மைனஸ் இந்த 2 டபிள்யூக்கு வேல்யூஸ்க்கு பதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம், இந்த 5 அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்போ 3B மைனஸ் 5 2s are 10
மீட்டர் அப்படின்னு கிடச்சிடும். அப்போ ஸ்மாலஸ்ட் எல்லோட வேல்யூஸ் வந்து என்ன கிடைக்கும்? 3b மைனஸ் 10 மீட்டர். அடுத்து பிரெத் ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் என்ன கிடைக்கும்? கேபிட்டல் B மைனஸ் 2w. இந்த இடத்துல பாருங்கள், எல்லுக்கு தான் 3b அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? லென்த்துங்கிறது 3 டைம்ஸ் த பிரெத் அப்படின்னு கொடுத்ததுனால எல் ஈக்குவல் டு 3b. அப்போ எல்லுக்கு பதிலாக 3b அப்படின்னு யூஸ் பண்ணீங்க. பட் பிரெத்துக்கு அப்படி எந்த ஒரு சென்டென்ஸும் கொடுக்கல. அப்போ பிரெத்துங்கிறத பிரெத்தாகவே அப்படியே வச்சுக்கிறோம். பிங்கிறத b அப்படியே தான் வச்சுக்கிறோம். எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது. அடுத்து -2 டபிள்யூட வேல்யூஸ் வந்து அதே 5. அப்போ b மைனஸ் 10 2 5 ஆர் 10. ஸ்மாலஸ்ட் b ஈக்குவல் டு கேபிட்டல் B மைனஸ் 10 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்மாலஸ்ட், அதாவது இந்த இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா தான் வந்து L × B அப்படின்னு இங்கே போட்டு வச்சுருக்கோமா? ஏன்னா அதுக்கான வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ எல்லுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், பிரெத்தை பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதோட ஏரியா வந்து L × B அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? அதே போல் இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸ்மாலஸ்ட் L × ஸ்மாலஸ்ட் B. இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு L × B. அப்போ எல்லோட வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே 3b மைனஸ் 10. அது இங்கே போடணும். 3b மைனஸ் 10 இன்ட்டு பியோட வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? b மைனஸ் 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? b மைனஸ் 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு பைனோமியல் டைப்பில் இருக்குது. 2 டேர்ம் உள்ளது நம்ம பைனோமியல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2 டேர்ம் அப்படிங்கிறது ஒரு பைனோமியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 2 பைனோமியல் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா, இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்துக்கிட்டு இதில் உள்ள 2 டேர்மு கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 3bயை b கூட ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே 3bயை இந்த -10 கூட ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து இந்த செகண்ட் டேர்ம், இந்த -10 இந்த b கூட ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த -10 இந்த -10 கூட ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ண போகிறோம். பைனோமியல் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுமே பைனோமியல் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த பியை இந்த b கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 3bயை இந்த b கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3b² அப்படின்னு கிடைக்கும். 3b × b அப்படிங்கிறது 3b². பியும் b² அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இந்த 3bயை இந்த -10 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -30b. 3 × -10 -30. இந்த bங்கிறது அப்படியே இருக்கும். அடுத்து இந்த -10 கூட இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். -10 × b -10b. அடுத்து இந்த -10 இந்த -10 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். -× -+, 10 10s are 100 அப்படின்னு கிடச்சிரும். இந்த 3b², இங்கே பாருங்கள், இது ரெண்டும் வந்து லைக் டேர்ம்ஸ், சேம் சைனாக இருக்கிறதுனால அதே சைன் போட்டுட்டு 30b 10b ஆட் பண்ணோம் அப்படின்னா 40b. அப்போ -40b அப்படின்னு கிடைக்கும். இந்த +100 அப்படி வச்சுக்க வேண்டியதான். அப்போ நம்ம இதில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு L × B, அதாவது ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்குலர் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதே போல் இன்னர் ரெக்டாங்குலர் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் தான் என்னது? ஏரியா ஆஃப் த பாத்து. ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலா எழுதலாம்? ஏரியா ஆஃப் த பாத் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த பாத்தோட வேல்யூஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்க 500 m² அப்படின்ட்டு. ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் நம்ம எப்படி எழுதலாம்? L × B. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் வந்து L × B மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த இடத்துல? 3b² மைனஸ் 40b + 100. அதை இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 500 அப்படி தான் வரும். ஈக்குவல் டு இந்த எல்லுக்கு பதிலாக, கேபிட்டல் எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூஸ் போடலாம்? கேபிட்டல் எல்லுக்கு பதிலாக 3b அப்படின்னு போடலாமா? அப்போ இதுக்கு பதிலாக 3b அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்ட்டு இந்த b அப்படியே இருக்கும். மைனஸ் இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 500 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3b² அப்படின்னு கிடைக்கும். 3 அப்படிங்க இருக்கும். b × b b² மைனஸ் இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸ் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு அல்ஜிப்ரா நடத்துகிறப்பே சொல்லியிருக்கேன். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3b², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 40b, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -100 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இந்த சைடில் பாருங்கள், 3b² -3b² கேன்சல் ஆகிடும். சேம் டேர்ம் பட் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இந்த 500 ஈக்குவல் டு 40b - 100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய வேரியபிள் வந்து இந்த சைடில் இருக்குது, நமக்கு இந்த சைடில் இருக்கணும். அதனால் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி
இது அப்படியே இந்த சைட்லையும் இது அப்படியே இந்த சைடில் எடுத்து ரைட் பண்ணிருக்கோம். இப்போ 40b அப்படி வச்சுட்டு இந்த -100 இங்கே போகிறப்போ +100. அப்போ 500 + 100 நமக்கு என்ன கிடைக்கும் 600. ஆல்ரெடி இந்த 500 இங்கே இருக்கும், இந்த -100 இங்கே போகிறப்போ +100, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 600. இப்போ b ஈக்குவல் டு இந்த 600, இந்த 40ங்கிறது இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே போகிறப்போ டிவைடில் மாறும். இந்த நியூமரேட்டர் 10க்கும் டினாமினேட்டர் 10க்கும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், b ஈக்குவல் டு 60 / 4. 1 4 is 4, 15 4s are 60. அப்போ b ஈக்குவல் டு 15 மீட்டர். பிரெத்தோட வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 15 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், லென்த்துக்கு நம்ம என்ன கொடுத்துருங்க, லென்த்துங்கிறது பிரெத்தை போல் 3 மடங்கு 3 டைம்ஸ். அப்போது லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், லென்த் ஈக்குவல் டு 3b. அப்போ 3 இன்ட்டு பிரெத்தோட வேல்யூஸ் 15. இப்போ 3 15s are 45 மீட்டர் அப்படின்னு லென்த்து கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, லென்த் ஈக்குவல் டு 45 மீட்டர். அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல் 12th சம் பார்க்க போகிறீங்க. A rectangular field is of dimension 20 meter into 50 meter. ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது, அதோட டைமென்ஷன் லென்த்து வந்து 20 மீட்டர், பிரெத்து வந்து 15 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது, இதோட லென்த்து வந்து 20 மீட்டர், இது வந்து 15 மீட்டர். 2 path run parallel to the side of the rectangle through the center of the field அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 2 path வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு சைடுக்கும் பேரலாக இருக்கிறாப்புல. இப்போ இந்த சைடுக்கு பேரலாக இருக்கிறாப்புல சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாத் ரெடி பண்ண போகிறோம். இந்த பாத்து வந்து எப்படி இந்த சைடுக்கு பேரலாக இருக்கா, இந்த பாத்து வந்து 2 மீட்டர். ஓகேவா, அதே போல் இன்னொரு சைடு எங்கே இருக்குது, இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடுக்கு பேரலாக இன்னொரு நம்ம பார்த்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து 1 மீட்டர். ஓகேவா, சொல்லிவிட்டு அப்போ சென்டர் பார்ட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒன்று கிடைக்கும். இந்த இடத்துல இந்த பார்த்தும் இன்டர்செக்ட் பண்ணுற ஒரு பார்த்து நம்ம ஒரு ஏரியா நமக்கு கிடைக்கும், அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the width of the longer path is 20 மீட்டர். அதாவது இதுதான் லாங்கர் பாத்து, இது வந்து ஸ்மாலர் பாத்து. அப்போ இதோட வித்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர். இதோட வித்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 மீட்டர். ஓகேவா, அண்டு தட் ஆஃப் த ஷார்ட்டர் பாத் இஸ் 1 மீட்டர். இது எழுதியிருக்கும். கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் த ஏரியா ஆஃப் த பாத்து, ஏரியா ஆஃப் த பாத் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனில் த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. Third one, the cost of the constructing the road at the rate of ₹10 per square meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளை என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏரியா ஆஃப் த பாத்து. ஏரியா ஆஃப் த பாத்துனா பாத்துனா எது, இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த பாத்து. பட் ஆனால் இந்த பாத்துக்கும் சென்டரில் காமனான ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ இது தனியாக நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ ஏரியா ஆஃப் த பாத் அப்படிங்கிறது இது ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இந்த சென்டரில் உள்ள காமன் பகுதி இருக்கு இல்லையா, இது இல்லாத இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த பாத்து. இது வந்து காமன் ஆனது. அப்போ இந்த ஏரியா ஆஃப் த பாத்து நம்ம கண்டுபிடிச்சி இந்த சென்டரில் உள்ள இந்த இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல காமனாக, இது கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் த பாத் மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிரும். ஓகேவா, நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த சம்மில் நமக்கு இப்போ நான் சொன்ன ப்ளே டயக்ராம் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோமா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க சொல்யூஷனில், L = 20 மீட்டர். அதாவது இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து 20 மீட்டர், பிரெத்து 15 மீட்டர் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்போ லாங்கர் பாத் வித் எவ்வளோ 20 மீட்டர். இதான லாங்கர் பாத்து, இதோட வித் வந்து 20ங்கிற பாரு 2 மீட்டர். ஷார்ட்டர் பாத் வித் வந்து இந்த ஷார்ட்டர் பாத் வித் வந்து 1 மீட்டர். ஓகேவா, ஏரியா ஆஃப் த லாங்கர் பாத் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏரியா ஆஃப் த பாத் கேட்டிருந்தாங்க. ஏரியா ஆஃப் த பாத்துங்கிறது இங்கே 2 இருக்குது. லாங்கர் பாத் ஒன்று இருக்குது, ஸ்மாலர் பாத் ஒன்று இருக்குது. அதில் இந்த சென்டரில் உள்ள ரெக்டாங்கிளை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு பாத்து நமக்கு ஏரியா ஆஃப் த பாத்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு லாங்கர் பாத்து கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்மாலர் பாத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏரியா ஆஃப் த லாங்கர் பாத் ஈக்குவல் டு
இதான லாங்கர் பாத்து. இது எந்த ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ லென்த்து இந்த லைனும் இந்த லைன் வந்து ஈக்குவலாக பேரலாக இருக்கா? அப்போ இது 20 மீட்டர் அப்படின்னா இந்த லாங்கர் பாத்தோட லென்த்தும் வந்து 20 தான். ஓகேவா? இந்த லாங்கர் பாத்தோட பிரெத் வந்து 2 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது ஏரியா ஆஃப் த லாங்கர் பாத் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பின்னு வருமா? இப்போ எல் வந்து 20 இன்ட்டு பிரெத் வந்து 2. ஓகேவா? இந்த எல் இந்த லென்த்து வந்து இந்த ரெக்டாங்கிளோட லென்த்துக்கு பேரலாக இருக்கிறதுனால இது 20 மீட்டர் அப்படின்னா இது 20ன்னு எடுத்துக்க போகிறீங்க. பிரெத்து வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 2 மீட்டர். அது வந்து வைடு வந்து பிரெத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ 20 இன்ட்டு 2 40 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிரும். அது ஏரியா ஆஃப் த ஷார்ட்டர் பாத் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஷார்ட்டர் பாத். அப்போது இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா? அப்போது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இது லென்த்து. இந்த லென்த்து வந்து இந்த சைடுக்கு பேரலாக இருக்கா? சரி இப்படி சொல்கிறேன். இந்த லென்த்து வந்து இந்த சைடுக்கு பேரலாக இருக்கா? அப்போ இது 15 மீட்டர் அப்படின்னா இந்த ஷார்ட்டஸ்ட்டு பாத்தோட லென்த்தும் வந்து 15 மீட்டர் தான். இங்கே வைடு 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே பிரெத்தை 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 15 இன்ட்டு 1 15 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருதா? அப்போ இது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? 40 மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 15 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு. இது கூட நம்ம எதை மைனஸ் பண்ணால் தான் நம்ம கரெக்டான ஏரியா கிடைக்கும், பாத்தோட ஏரியா கிடைக்கும்? இந்த சென்டரில் உள்ள காமனான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா? இதோட ஏரியா கண்டுபிடிச்சி நம்ம இது ரெண்டுத்து கூட நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் த பார்த்து நம்ம கிடச்சிரும். அதாவது இது 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 நம்ம கிடச்சிரும். அப்போது ஏரியா ஆஃப் த சென்ட்ரல் ரெக்டாங்கிள், சென்டரில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அது 2 இன்ட்டு 1ன்னு போட்டிருக்காங்க. எப்படி? இது சென்ட்ரல் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது இது லென்த்து, இது வந்து பிரெத்து. அப்போ இது 2 மீட்டர் அப்படின்னா இதுவும் 2 மீட்டர் தான். இது 1 மீட்டர் அப்படின்னா இதுவும் 1 மீட்டர் தான். அப்போ 2 இன்ட்டு 1 தான் இதோட ஏரியாவாக இருக்கும். இப்போ 2 இன்ட்டு 1 2 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் த பாத்வே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த லாங்கர் பாத்து ஷார்ட்டர் பாத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த சென்டரில் இது ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா? அது கூட நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அந்த ஏரியா கூட மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 40 + 15 - 2 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 + 15 55. 55 கூட 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 53 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சா? செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஃபீல்டு. செகண்ட் சப்டிவிஷனை கேட்டாங்க ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. ரிமைனிங் போர்ஷனை இந்த பாத்வே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைனிங் போர்ஷன்னா இதுதான் ரிமைனிங் போர்ஷன். இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குல்ல, இதோட ஏரியாவும் இந்த பாத்வே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கும் இதோட ஏரியாவையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் போர்ஷன் அப்படிங்கிறது நம்ம கிடச்சிரும். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் L இன்ட்டு B ஸ்கொயர் யூனிட். அதோட வேல்யூஸ் வந்து 20 இன்ட்டு 15 அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருந்தாங்க. லென்த்து 20, பிரெத்து 15 அப்படின்ட்டு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு என்ன கிடைக்கும்? 20 இன்ட்டு 15 300 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வந்து 300, அதாவது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு ஈக்குவல் டு 300 மீட்டர் ஸ்கொயர். இங்கே ஷார்ட்டாக நான் எழுதியிருக்கேன் ஏரியா ஆஃப் த ஃபீல்டு அப்படின்ட்டு. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன், அதாவது இந்த ரிமைனிங் போர்ஷனுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம எதை கூட மைனஸ் பண்ணணும்? இந்த டோட்டல் இந்த அவுட்டர் ரெக்டாங்குலர் கூட இந்த இன்சைடில் உள்ள இந்த பாத் இருக்கு இல்லையா, இது கூட இந்த ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் போர்ஷன் கிடச்சிரும். அப்போ ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் கிடைக்கணும்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு, அதாவது அவுட்டர் ரெக்டாங்குலர் ஃபீல்டு மைனஸ் ஏரியா ஆஃப் த பாத்து. இதோட வேல்யூஸ் வந்து 300 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். மைனஸ் இதோட பாத்தோட ஏரியா வந்து 53ன்னு கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். 300ல் 53 போயிடுச்சு அப்படின்னா 247 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஈக்குவல் டு 247 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து ஃபைனலாக தேர்ட் சப்டிவிஷன், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த ரோடு அட் த ரேட் ஆஃப் ₹10 per ஸ்கொயர் மீட்டர். இதுதான் ரோடு. சரிங்களா? இதோட காஸ்ட், இந்த ரோடு வந்து ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்.
பர் ஸ்கொயர் மீட்டருக்கு 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் கிடச்சிருக்கு இந்த பாத்தில் பாருங்கள். பாத் எவ்வளோ கிடச்சிது? ஏரியா ஆஃப் த பாத்வே வந்து 53 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிச்சா? அப்போ இந்த 53 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த ரோட் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 10 பர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10 ருபீஸ். நமக்கு இங்கே எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் கிடச்சிருக்கு? பாத்வே தானே, இந்த பாத்வே தானே கேட்டிருக்காங்க. இங்கே தானே ரோடு அமைக்க போகிறாங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகுன்ட்டு. இப்போ அந்த பாத்வே வந்து 53 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஸ்கொயர் மீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 10ஐயும் இந்த 53ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 53 ஸ்கொயர் மீட்டருக்கான அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிரும். இப்போ 53 × 10 530 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ காஸ்ட் ஆஃப் த அப்போ இந்த ஏரியா ஆஃப் த பாத்வே வந்து எவ்வளோ இருக்குது? 53 மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போது இது ஃபுல்லாக நமக்கு வந்து ரோடு போடணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ருபீஸ் 530 அப்படிங்கிறது கிடைக்கும் ஆகும். அப்போ காஸ்ட் ஈக்குவல் டு ருபீஸ் 530. சொல்கிறது புரியுதுங்களா? இந்த சம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 2.4 ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட உங்களுக்கு இந்த யூனிட்டும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா?